சென்னை ராயபுரம், திருவிக நகர் ஆகிய 2 மண்டலங்களில் உள்ள தூய்மை பணிகள் அனைத்தும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டது. இதனையடுத்து அண்ணா நகர், அம்பத்தூர், தண்டையார்பேட்டை ஆகிய பகுதிகளிலும் தூய்மை பணிகள் தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் என கூறப்பட்டு வருகிறது. இதனை எதிர்த்து சென்னை மாநகராட்சி அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்த 3000 தூய்மை பணியாளர்கள் கடந்த 1ஆம் தேதி முதல் ரிப்பன் மாளிகையின் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுவரை அரசு சார்பில் தற்காலிக பணியாளர்கள் இருந்து வரும் நிலையில் பணி நிரந்தரம் கேட்டு காத்திருந்தவர்களுக்கு தனியார் வசம் ஒப்படைக்கும் இந்த தகவல் பேரதிர்ச்சியை கொடுத்தது. அவ்வாறு தனியார் வசம் சென்றுவிட்டால் மாதம் வெறும் 17,000க்கும் குறைவான தொகைதான் சம்பளமாக கிடைக்கும் என கூறப்படுகிறது. இந்நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தால் சென்னை மாநகராட்சி முழுவதும் குப்பைகள் மலை போல தேங்கி காணப்படுகிறது. நகரின் கழிவு மேலாண்மை சரியாக இல்லாததால் நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு சில இடங்களில் குடிநீர் குழாய்களில் கூட துர்நாற்றம் வீசுவதாகவும் புகார்கள் எழுந்துள்ளது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள், குறிப்பாக நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருப்பவர்களுக்கு சுவாச கோளாறு, மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகள் நிகழ்கிறது. தொடர்ச்சியாக 1ஆம் தேதியிலேருந்து இந்த ஏபி ரோடு காரணம் குப்பை தொட்டி முதல் ஃபுல்லாக ரொம்ப போய் ரொம்ப அசுத்தமாக இருக்குது, துர்நாற்றம் அடிக்குது. எடுக்கல, யாரும் இன்னும் வரல. யாரை பார்க்குறது, யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் ரொம்ப குப்பை தேங்கி கிடக்கு. கொசு, துர்நாற்றமும் அதிகமாக இருக்குது. சிறு பிள்ளைங்க படிக்கிறாங்க. இது சிறுவர் பள்ளி, கவர்மெண்ட் அரசு பள்ளி. கண்டிப்பாக பாதிக்கும். இவ்வளோ குப்பை இருந்தால் ஏங்க பாதிக்காது? என்னென்னமோ கிடக்கு. போடுறது பெருசு இல்லை, மக்கள் போட தான் செய்வாங்க. அது அன்னன்னைக்கு அது சுத்தப்படுத்துறது தான் இது துப்புரவு பணி. ஆனால் ஏன் எடுக்கலை? அவங்க போராட்டம் பண்ணதுனால வரல. பள்ளிகள், மருத்துவமனை அருகில் குப்பைகள் தேங்கி வருவதால் பொதுமக்கள் ஒருவித அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். சென்னை வாசிகளை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்களின் போராட்டம் எப்போது நிறைவடையும், குப்பைகள் எப்போது அகற்றப்படும் என்ற மனநிலையே இருந்து வருகிறது. ஆனால் தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை போராட்டத்தில் ஈடுபட்டு பொதுமக்களை அச்சுறுத்தவோ நோய் பரவலுக்கு காரணமாவதோ தங்கள் நோக்கம் இல்லை. மாறாக தங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டால் உடனடியாக பணியை தொடர தயாராக இருப்பதாக தெரிவிக்கின்றனர். மேயர் பிரியம்மா சொல்லியிருக்காங்க முந்தா நேற்று வீடியோவில், நாங்கள் அகற்றப்பட்டிருக்கோம், எல்லா ஆளுங்களையும் இறக்கி சுத்தமாக நாங்கள் அகற்றப்பட்டுட்டோம், அவங்களும் கூடி சீக்கிரத்தில் வேலைக்கு சேருவாங்க. எங்கள் தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் இங்கேருந்து எழுந்துக்க மாட்டோம். எங்களுக்கு நாங்கள் எதுவுமே கேட்கல. எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்துங்க. எங்களுக்கு ஒரே கோரிக்கை அது மட்டும்தான். எங்கள் வேலையை எங்களுக்கு கொடுத்தா நாங்கள் போய் எங்கள் வேலையை நாங்களே செய்வோம். இப்போ சந்தோஷமாக தானே எங்கள் வேலையை நாங்கள் கேட்குறோம். அது கஷ்டம் இருந்தால் கூட, எங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் கூட நாங்கள் வேலைக்கு போகணும். இப்போ ஒரு 7 நாளைக்கு எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது தெரியுமா? வேலை செய்யாமல் எங்கள் கையெல்லாம். எங்களுக்கு ஒரே தீர்வு, எங்கள் வேலையை நிரந்தரப்படுத்துங்க. அதுதான் நாங்கள் கேட்குறது, வேறு எதுவுமே கேட்கல. மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு நாங்கள் வேண்டிக் கொள்வது அதுங்க மட்டும்தான். நாங்கள் அரசியல் அராஜகம் பண்ணல, எதுவுமே பண்ணல. எங்கள் முறையில் நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் போராட்டம் நடத்துகிறோம். இதனையடுத்து 7ஆம் தேதியன்று அமைச்சர்கள் KN நேரு, சேகர் பாபு, மேயர் பிரியா ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் இதில் எந்த தீர்வும் எட்டப்படவில்லை என தகவல் வெளியானது. ஆலோசனை முடிந்து வெளியே வந்த சேகர் பாபு செய்தியாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என தேர்தல் வாக்குறுதியில் தெரிவிக்கப்பட்டதா என செய்தியாளர்கள் கேட்டனர். அதற்கு அலட்சியமாக அப்படியெல்லாம் வாக்குறுதி அளிக்கப்படவில்லை என சேகர் பாபு பதில் அளித்திருப்பது தூய்மை பணியாளர்களை அதிருப்தி அடைய செய்தது. என்ன சொல்றாங்க?
ஏது எங்கே கொடுத்தோம்? கொடுங்க கொடுங்கன்றேன் கொடுங்கன்றேன் எங்கே கொடுங்க? கொடுங்க கொடுங்கன்றேன் கொடுங்கன்றேன். ஏதாவது பீஸ்ஃபுல்லாக போகிறதுக்காக கேள்வி கேளுங்க. வாக்குறுதி கொடுக்கல. நீங்கள் எந்த ப்ரெஸ்ஸு? அப்படியே அந்த பத்திரிகையால் தான் நான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. பத்திரிகையால் தான் பத்திரிகையால் தான் சந்திக்கிறேன், உங்களை சந்திக்கல. அவங்க கேட்கட்டும். 1ஆம் தேதி தொடங்கி 10வது நாளாக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் மாநகராட்சி சுகாதாரத்தில் படுமோசமான நிலையை சந்தித்து வருகிறது. அவசர காலகட்டத்தை அறிந்து தமிழ்நாடு அரசு உடனடியாக தீர்வு எட்டுமா? இல்லையேல் தீர்வு கிடைக்காது என்பது உறுதியாகும் போது தூய்மை பணியாளர்களின் அடுத்த கட்ட நகர்வு என்ன என்கிற கேள்விகள் எழுந்துள்ளது. மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரண்குமாருடன் செய்தியாளர் நந்தினி.